தமிழனை வச்சு சிஎஸ்கே அணியை வீழ்த்தி குஜராத் அணி சிஎஸ்கேவை பின்னுக்கு தள்ளிட்டு பாயிண்ட் டேபிளில் முன்னேறி இருக்காங்க. பழையபடி சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் வாய்ப்பை பறித்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் போக ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. அது எப்படி சாத்தியமாகும், இந்த மேட்ச்சில் சிஎஸ்கே எப்படி தோத்தாங்க அப்படின்னு இந்த மேட்சுடைய ஹைலைட் ப்ரிவ்யூ தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த மேட்ச்சில் டாஸை வெற்றி பெற்ற குஜராத் கேப்டன் நேக்கா சிஎஸ்கே அணியை பேட்டிங் ஆட வச்சுட்டாரு. ஸோ சிஎஸ்கே அணியில் உர்வில் பட்டேல் சஃப்ராஸ் கானுக்கு பதிலாக உள்ளே வந்தாங்க. ஆனால் கடைசியில் சஃப்ராஸ் கானுமே இம்பார்ட் பிளேயர் விதியை யூஸ் பண்ணி உள்ளே வந்துட்டாங்க. ஸோ முதல்ல பேட்டிங் ஆடிய சிஎஸ்கே அணியில் சஞ்சு சாம்சன் தொடக்கத்தில் அதிரடியாக விளாண்டு 5000 ஐபிஎல் ரன் அடித்த அதிவேக வீரர், அதே போல் இரண்டாவது சிஎஸ்கே வீரர் அப்படிங்கிற சாதனையை படைச்சாலும் இரண்டாவது ஓவரில் அவுட் ஆகிருப்பார். 15 பாலுக்கு 11 ரன் அடிச்சிருக்கும் போது ரபாடா போட்ட பாலில் ஜாஸ் பட்லர்கிட்ட சஞ்சு கேட்ச் கொடுத்துட்டு அவுட் ஆகிட்டு வெளியேறி இருப்பார். அதுக்கப்புறம் உள்ள வந்த உர்வில் பட்டேல் அதே ஓவரில் கடைசி பால் அவுட் ஆகிருப்பார். உர்வில் பட்டேல் ஒரு பவுண்டரி அடிச்சிருப்பார். ஆனால் 3 பாலுக்கு 4 ரன் அடிச்சிருக்கும் போது ரபாடா போட்ட பாலில் ஹோல்டர்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு இரண்டாவது விக்கெட்டை அவுட் ஆகிட்டு வெளியேறி இருப்பார். இதனால் கடுப்பான ஃபிலிமிங் சஃப்ராஸ்கான இம்பார்ட் பிளேயர் விதியை யூஸ் பண்ணி உள்ளே அனுப்பியிருப்பார். அவர் வந்த முதல் பாலே பார்த்தீங்கன்னா சிராஜ் போட்ட அடுத்த ஓவரில் கீப்பர்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு டாட்டா பாய் பாய்னு அவருமே டாட்டா காட்டிட்டு வெளியேறி இருப்பார். இதனால சிஎஸ்கே அணி பவர் பிளேயில் 6 ஓவர் முடிவில் 28 ரன் அடித்து 3 விக்கெட் இழப்பிற்கு பரிதாப நிலையில் இருந்திருப்பாங்க. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட டெவால் பிரவி ஸ்பின்னர் வந்தவுடனே கண்ணை மூடிட்டு ஒரு ஷாட் ஆடி இருப்பார். ஸோ சுந்தர் போட்ட பாலில் கில்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு 9 பாலுக்கு 2 ரன் அடிச்சிருக்கும் போது பிரவிஸும் டாட்டா காட்டிட்டு வெளியேறி இருப்பாங்க. ஸோ சிஎஸ்கே அணி அவங்களுடைய 50 ரன்னை 12 ஓவருக்கு அப்புறம் அடிச்சிருப்பாங்க. ஸோ சிவம் துபேக்கு ஒரு கேட்ச் ட்ராப் பண்ணியிருப்பாங்க. இதனால் அவர் 17 பாலுக்கு 22 ரன், 1 6, 2 பவுண்டரி அடித்து போல்ட் ஆகிட்டு டாட்டா காட்டிட்டு வெளியேறி இருப்பார். அடுத்ததாக கார்த்திக் சர்மா 9 பாலுக்கு 15 ரன் அடித்து ஒரு சின்ன கேமியோனாக்கு விளையாட கடைசி 4 ஓவரில் சிஎஸ்கே கொஞ்சம் அதிரடியாக விளையாண்டுருப்பாங்க. அதற்கு ஓவர்டன் அவர்கள் 19வது ஓவரில் 5 பாலுக்கு 17 ரன் அடிச்சிருப்பாங்க. அதே போல் ருத்ராஜுமே பார்த்தீங்கன்னா கடைசி 3 ஓவரில் அதிரடியாக விளையாண்டு அரை சதமும் அடிச்சிருப்பார். அவர் 49 பாலுக்கு அரை சதம் அடிச்சிருப்பார். கடைசி ஓவரில் அதிரடியாக விளையாண்டதுனால ருத்ராஜ் 60 பாலுக்கு 74 ரன், 4 6, 6 பவுண்டரி, 123 கிட்ட சேக்கெட் வச்சு கிரீஸில் நாட் அவுட் பேட்ஸ்மேனாக இருந்திருப்பார். சிஎஸ்கே அணி 20 ஓவர் முடிவில் 7 விக்கெட்டில் பிறகு 158 ரன் அடிச்சிருப்பாங்க. ஸோ ரபாடா எதிரணி பந்துவீச்சு தரப்பில் 4 ஓவர் வீசி 25 ரன்களை வாரி கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருப்பாங்க. பின்னர் கிளம்பிறங்கிய குஜராத் அணி தொடக்கத்தில் இருந்தே சிஎஸ்கே குஜிரி மஸ்ட் பண்ணுற மாதிரி அதிரடியாக விளாண்டுருப்பாங்க. பவர் பிளேலேயே அந்த அணி 58 ரன் வாக்கில் அடிச்சிருப்பாங்க. ஸோ 6வது ஓவரில் 2வது பாலில் 58 ரன் குஜராத் அணி இருக்கும்போது கில் அவுட் ஆயிருப்பார். கில் 23 பாலுக்கு 33 ரன், 3 6, 1 பவுண்டரி அடிச்சிருக்கும் போது 100 போட்ட பால் தோனி போல் சஞ்சு சாம்சன் பண்ண ஒரு ஸ்டெம்பீட்டில் அவுட் ஆயிருப்பார் சுபம் கில். ஸோ சுபம் கில் ஒரு நொடியில் பார்த்தீங்கன்னா காலை வைக்காமல் அவுட் ஆயிருப்பார். ஸோ இதனால் சுபம் கில் 33 ரனில் முதல் விக்கெட்டை அவுட் ஆகிட்டு வெளியேறி இருப்பார். ஸோ சிஎஸ்கே இந்த இடத்துல மேட்சுக்குள்ளே வருவாங்கன்னு பார்த்தா உள்ளே ஜாஸ் பட்லர், சாய் சுதர்சன் கூட பார்ட்டிசிபேட் வச்சு 2 பேரும் சேர்ந்து போட்டியே முடிச்சிட்டாங்கன்னே சொல்லணும். இவங்க 2 பேரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போட்டிக்கு தகுந்த மாதிரி சூப்பராக விளையாண்டு போட்டியை முடிச்சிட்டாங்க. இதில் சாய் சுதர்சன் 25 பாலுக்கு அரை சதம் அடித்தது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பவுலர்களை பறக்க விட்டுருப்பார். தமிழன் சாய் சுதர்சன் 46 பாலுக்கு 87 ரன், 7 6, 4 பவுண்டரி, 190 கிட்ட ஸ்ட்ரைக் இருக்கும்போது கடைசியாக அகிலாகாசன் போட்ட பாலில் டெவால் பிரவிஸ் வேறு லெவலில் ஒரு கேட்ச் எடுத்ததுனால அவுட் ஆகிட்டு வெளியேறி இருப்பார். ஸோ ஜாஸ் பட்லர் 30 பாலுக்கு 39 ரன் அடித்து கடைசியில் வின்னிங் ஷாட் 6 அடித்து குஜராத் அணி வெற்றி பதைக்கு அழைச்சிட்டு போயிருப்பார். குஜராத் 16.4 ஓவர் முடிவில் 2 விக்கெட்டில் பிறகு 162 ரன் அடித்து சிஎஸ்கே அணியை வீழ்த்தி சம்பவம் பண்ணிட்டாங்க. ஸோ குஜராத் அணி இந்த மேட்சை ஜெயித்ததுனால பாயிண்ட் டேபிளில் சிஎஸ்கே பின்னுக்கு தள்ளிட்டு 5வது இடம் பிடிச்சிருக்காங்க. ஸோ குஜராத் அணி இதுக்கு முன்னாடி 6வது இடத்துல இருந்தாங்க. இந்த மேட்ச்சில் ஜெயித்ததுனால விளையாண்ட 8 மேட்ச்சில் 4 வெற்றி 4 தோல்வி பெற்று 8 புள்ளியோட 5வது இடத்துலையும், சிஎஸ்கே விளையாண்ட 8 மேட்ச்சில் 3 வெற்றி 5 தோல்வி பெற்று 6 புள்ளிகளோட பாயிண்ட் டேபிளில் 6வது இடத்துல இருக்காங்க. ஸோ சிஎஸ்கே அடுத்து வரப்போகிற 6 போட்டியையும் அதிக ரன் ரேட் அடிப்படையில் ஜெயிச்சா அந்த அணிக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய சிஎஸ்கே அணியை பார்க்கும்போது சிஎஸ்கே அணிக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். ஸோ இதனால் சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்துட்டாங்கன்னு சொல்லணும். ஸோ 1% இருக்குது. அதுக்கு சிஎஸ்கே அடுத்து வரக்கூடிய எல்லா மேட்சையும் அதிக ரன் ரேட் அடிப்படையில் ஜெயிக்கணும். அதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஸோ குஜராத் அணியோடைய வெற்றி பற்றி என்ன நினைக்கிறீங்க? சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் போக வாய்ப்பு இருக்கா? அப்படி ஒரு கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.